அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சிறப்பான வெற்றியை ஈட்டியது. சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி வசீகரிக்கும் சுழற்பந்து வீச்சை வெளிப்படுத்த அபிஷேக் வர்மா சிக்ஸர் மழையால் அதிரடி அரை சதம் கண்டார். ஐந்து போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதல் பல பரீட்சை கொல்கத்தாவில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி இங்கிலாந்தை முதலில் பேட்டிங் செய்ய கேட்டுக்கொண்டது. மிதவேகம் சுழல் என இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சால் இங்கிலாந்து அணி 132 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. ஒரு முனையில் இங்கிலாந்து வீரர்கள் வருவதும் பெவிலியன் திரும்புவதுமாக இருக்க, கேப்டன் ஜாஸ் பட்லர் மட்டும் தமது வழக்கமான அதிரடிக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் விளையாடினார். 44 பந்துகளில் 8 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் உட்பட 68 ரன்கள் விளாசி அவர் வெளியேறினார். சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்திய வருண் 3 விக்கெட்டுகளையும், ஹர்ஷ்தீப் சிங், பாண்டியா, அக்சர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் சாய்த்தனர். 133 ரன்கள் எடுத்தால் வெற்றி என விளையாடிய இந்திய அணிக்கு சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் அதிரடியான தொடக்கத்தை ஏற்படுத்தினர். சாம்சன் 20 பந்துகளில் 26 ரன்கள் எடுத்தார். இதனை அடுத்து களமிறங்கிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் ரன் எதுவும் எடுக்காமல் வெளியேறினார். அதிரடியாக விளையாடிய அபிஷேக் சர்மா 20 பந்துகளில் அரை சதம் அடித்தார். 34 பந்துகளில் 8 சிக்சர்கள் 5 பவுண்டரிகள் உட்பட 79 ரன்களை அவர் குவித்தார். இந்திய அணி 13வது ஓவரிலேயே 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.